சரி சரி நாங்க குட்டோணி பிள்ளைகள் படிப்போம் மனிதனும் தகவல்களும் நான் நேற்று படிச்ச நாங்கள் அதுல இப்ப டீச்சரும் கூட கேள்வி கேட்டேன் நான் ஏன்னா அதிண்ட மீதி பாடம் நாங்கள் இன்றைக்கு படிக்க போறோம் சரியா நாங்கள் இந்த தகவல் தொடர்பு சாதனம் ஏன்னா இந்த தகவல் தொடர்பு சாதனங்களை வந்து பின்வருமாறு வகைப்படுத்தும் நாங்கள் பார்க்கிற நாங்கள் கேட்கிற நாங்கள் சிலது வந்து கேட்டல் பார்த்தல் மூலமும் தகவல்களை பெற்றுக்கொள்ற நாங்கள் பார்த்தல் மூலம் மற்றது கேட்டல் மூலம் மற்றது பார்த்தது கேட்கறது மூலம் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் சரியா சரியா பாருங்கோ தகவல் சாதனங்களை பின்வருமாறு நாங்கள் வகைப்படுத்தலாம் முதலாவது பார்த்தல் மூலம் என்று சொன்னா நாங்கள் தனியா கண்ணால பார்க்கிறது கேட்க முடியாது கண்ணால பார்த்துதான் அந்த தகவலை நாங்க பெற்றுக்கொள்ளலாம் சரியோ காதால கேட்கலாம் அது பார்க்கிறது அதை சொல்றது கட்புல சாதனங்கள் என்று சொல்றது என்னன்னு சொல்றது கட்புல சாதனம் பார்த்தன் மூலம் நாங்க தகவல் பெற உதவுற சாதனங்களை சொல்றது கட்புல சாதனங்கள் பாருங்கோ உங்களுக்கு தெரியும் கடிதம் நாங்க பாக்குற நாங்கள் என்ன வாசிச்சு பாக்குற கண்ணால பாக்குறது அடுத்தது பத்திரிகை என்ன பத்திரிகை செய்தித்தாள் என்ன அடுத்தது நூல்கள் புத்தகங்கள் என்ன புத்தகங்களை நாங்க என்ன செய்வோம் கண்ணாலதான் பார்ப்போம் கேட்கலாமோ இல்ல அடுத்தது சுவர் மின்னஞ்சல் என்ன பிள்ளைகள் மின்னஞ்சல் சொன்னா இமெயில் கெட்டிக்காரர் என்னது இமெயில் என்ன சரியா என்ன இமெயில் சரியா மின்னஞ்சல் சொன்னா இமெயில் சொல்றது மின்னஞ்சல் இத வந்து நாங்கள் கண்ணால பார்க்கலாம் ஏன்னா பார்த்துதான் நாங்கள் அதை அறிஞ்சு கொள்ளலாம் அந்த தகவலை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது உங்களை வீட்டுல தெரியும் ஏன்னா உங்களோட அம்மாக்கள் இந்த மின்னஞ்சல் இமெயில் பாவிப்பினோம் அம்மா அப்பாக்கள் உங்களோட பெரிய வீட்டுல உங்களோட பெரிய அண்ணாக்கள் அக்காக்கள் இருந்தா இந்த இமெயில பாவிப்பினோம் அப்ப அந்த நேரங்களை நீங்க அதை பற்றி அறிஞ்சிருப்பீங்க தெரியும் அடுத்தது தொலைநகல் என்ன பிள்ளைகள் தொலைநகலண்டா தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம் தொலைநகலண்டா என்ன சொல்றது ஏன்னா ஒரு தகவலை நாங்கள் ஒரு விரைவாக பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா இந்த ஃபேக்ஸ்ல தொலைநகல் மூலம் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஃபேக்ஸ்ல இந்த ஒரு விரைவாக நாங்கள் ஒரு தகவலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எங்களுக்கு அவசரமா தேவை என்று சொன்னால் என்ன செய்யலாம் இந்த தொலைநகல் மூலம் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம் இவ்வளவும் நாங்கள் பார்த்தல் மூலம்தான் தகவலை பெற்றுக்கொள்ளலாம் அப்ப இது என்னன்னு சொல்றேன் இந்த சாதனங்களை கட்புல சாதனங்கள் என்று சொல்றேன் சரியா அடுத்தது பாருங்கோ கேட்டல் மூலம் தகவல் பெறுவதும் சாதனங்கள் கேட்கிறது நாங்க இத கண்ணால ஒன்றை பார்த்து பெற்றுக்கொள்ள முடியாது கேட்கிற காதால கேட்கிறது அப்ப இதை சொல்றது செவிப்புல சாதனங்கள் என்று சொல்றது சரியா என்னன்னு சொல்றது செவிப்புல சாதனங்கள் என்று சொல்றது சரியோ பாருங்க முதலாவது வானொலி ஏன்னா நீங்க வானொலியில கேட்கிற நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் அடுத்தது தொலைபேசி ஏன்னா தொலைபேசியில அந்த திறன்பேசி இருக்கு அதை ஸ்மார்ட் போன் என்று சொல்லுவோம் ஏன்னா ஸ்மார்ட் போன் வந்து அதை நாங்க கண்ணாலையும் பார்க்கலாம் காதாலையும் கேட்கலாம் இதை விட சும்மா தொலைபேசி இருக்குதானே தொலைபேசி வேற உங்களை அதை விளங்கி கொள்ளணும் தொலைபேசி வேற ஏன்னா அந்த திறன்பேசி என்றது வேற ஸ்மார்ட் போன் அது என்ன தொலைபேசி கைபேசியில நாங்கள் இந்த சின்ன போன் இருக்கு அதுல ஒண்ணும் பார்க்கலாது என்ன உங்களோட வீட்டுல சில அம்மாக்கள் வச்சிருப்பேன் சின்ன சின்ன போனுகள் என்ன சரியோ அது சின்ன போனுகள் வச்சிருப்போம் அது கைபேசி என்ன அதுல நாங்கள் காதால கேட்கலாம் ஒரு ஆளோட கதை கேட்க நாங்க காதால கேட்கலாம் ஆனா பார்க்க முடியாது அதே மாதிரி ஒலிபெருக்கி ஸ்பீக்கர் என்ன ஒலிபெருக்கி அதுக்கு நீங்கள் என்ன ஒரு தகவல் சொன்னா அதை என்ன செய்யலாம்
ஓ நீங்கள் தகவலை காதாலாம் கேட்பீங்க என்ன ஸ்பீக்கர்ல நோன் பண்ணுவீங்க சரியோ ஓ அப்ப பாருங்கோ கேட்டல் மூலம் தகவல் பெற உதவுற சாதனங்கள் வந்து ஒன்று வானொலி அடுத்த தொலைபேசி அடுத்த கைபேசி ஒலிபெருக்கி இவ்வளவும் என்ன கேட்டல் மூலம் தகவல் பெற உதவுற சாதனங்கள் இவையை சொல்றது செவிப்புல சாதனங்கள் என்று சொல்றது என்னன்னு சொல்ற பிள்ளையார் செவிப்புல சாதனங்கள் என்று சொல்றாரு அடுத்தது பாருங்கோ கேட்டல் பார்த்தல் மூலம் தகவல் பெற உதவும் சாதனங்கள் இது ரெண்டும் நாங்கள் செய்யலாம் கேட்கலாம் கண்ணால பார்க்கலாம் காதாலையும் கேட்கலாம் கண்ணாலையும் பார்க்கலாம் அப்ப இது ரெண்டினூடாகவும் தகவல் பெற உதவுற சாதனங்களை சொல்றது கட்புல செவிப்புல சாதனங்கள் அல்லது ஊடகங்கள்னு சொல்லலாம் கட்புல செவிப்புல சாதனங்கள் அதே மாதிரி செவிப்புல ஊடகங்கள்னு சொல்லலாம் கட்புல ஊடகங்கள்னு சொல்லலாம் சரியா அப்ப நாங்க காதாலையும் கேட்கறது கண்ணாலையும் பார்க்கிற மூலம் தகவல் பெற உதவுற சாதனங்கள் வந்து கட்புல செவிப்புல சாதனங்கள் வந்து சொல்லலாம் பாருங்கோ தொலைக்காட்சி தொலைக்காட்சியில நீங்கள் 2 விதமான கண்ணாலையும் பார்க்கலாம் காதாலையும் கேட்கலாம் சத்தம் பெறும் இந்த கண்ணாலையும் நாங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி கணனி கம்ப்யூட்டர் அதுக்கும் தெரியும் உங்களுக்கு எல்லாரும் அடுத்தது அரங்கண்டா என்ன பிள்ளைகள் அரங்கன்னு சொன்னா சொல்லுங்க நம்ம விளங்குது மேடை என்ன நீங்கள் மேடையில நிகழ்வுகள் நடக்கிற நேரம் நீங்கள் என்ன அத காதாலயம் கதைக்கிறத காதாலயம் கேட்பீங்களா ஆனா நேரடியா என்ன அத பார்க்கலாம் என்ன அரங்கு மேடை நாடகங்கள் என்ன அரங்கெல்லாம் நடக்கும் அடுத்த திறன்பேசி என்ன ஸ்மார்ட் போன் அதான் நீங்க இப்ப எல்லாரும் பாவிக்கிறது என்ன யூஸ் பண்ற இப்ப எல்லாரும் பாவிக்கிறது இந்த திறன்பேசிகளை பாவிக்கிற நாங்கள் என்ன இப்ப நீங்க இப்ப டீச்சரோட இந்த கிளாஸ் பாக்குறது என்ன போன்ல பார்த்துட்டு போன் யூஸ் பண்றாக்கள் போன்ல பாக்குறார்கள் இந்த ஸ்மார்ட் போன்லாம் அப்ப அது நீங்க என்ன செய்யறீங்க இப்ப அது கண்ணாலையும் பாக்குறீங்க காதாலையும் டீச்சர் சொல்றத கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க என்ன அப்ப இதத்தான் சொல்றது கட்புல செவிப்புல சாதனம் என்று சொல்றது சரியா கேட்டால் பார்த்தல் மூலம் தகவல் பெற உதவும் சாதனங்கள் என்ன கட்புல செவிப்புல சாதனங்கள் என்று சொல்றது தொலைக்காட்சி கணனி அரங்கு அதாவது திறன்பேசி சரியோ சரி பாருங்க முதலாவது தகவல் சாதனங்களை பின்வருமாறு நாங்க வகைப்படுத்தலாம் முதலாவது பார்த்தல் மூலம் தகவல் பெற உதவும் சாதனங்கள் தான் அதை சொல்றது கட்புல சாதனம் என்று சொல்றது அடுத்தது கேட்டல் மூலம் நாங்க காதால மட்டும் கேட்கிறது அதை சொல்றது செவிப்புல சாதனங்கள் அடுத்தது காதாலையும் கேட்டு கண்ணாலையும் பார்க்கிறது ஏன்னா கேட்டல் பார்த்தல் மூலம் பெற உதவுற சாதனங்கள் கட்புல செவிப்புல சாதனங்கள் என்று சொல்லுவோம் சரியா அடுத்தது பாருங்கோ நீங்கள் இப்ப எல்லாரும் எங்களோட அன்றாட நடவடிக்கைகளும் போது நாங்கள் பல்வேறு நபர்களை சந்திக்கிறேன் நாங்க என்ன நீங்க பாடசாலையில உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளை பார்ப்பீங்க டீச்சர் அதிபர் அதிபர் பாடசாலையில நிறைய பேரோட கதைக்க உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் அதே மாதிரி வெளியிடங்கள்ல உங்களோட வீட்டுல என்ன பல்வேறு நபர்களை நீங்க சந்திப்பீங்க அப்ப அந்த நேரத்துல அவர்களோட உரையாடுவீங்க கதைப்பீங்க என்ன பாடசாலையில உங்களோட ஆசிரியரோட மற்ற ஆசிரியர்களோட மற்றது உங்களோட நண்பர்களோட அதிபரோட என்ன எல்லாரோடையும் உரையாடுறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்ப அந்த நேரத்துல நீங்கள் எப்படி கதைக்கணும் அவைகளோட எப்படி உரையாடணும் பண்பான வார்த்தைகள் என்ன நீங்கள் கதை கேட்க நல்ல என்ன சிநேகபூர்வமா நண்பர்களாக என்ன நல்ல பண்பான வார்த்தைகளோட அவைகளோட உரையாடும் என்ன அப்ப கதைக்கணும் அது என்ன அப்ப நீங்க கடைபிடிக்க வேண்டிய நட்பழக்கங்கள் என்ன தொடர்பாடலின் போது கடைபிடிக்க வேண்டிய நட்பழக்கங்கள் அதே மாதிரி நீங்க இப்ப போன் கதைக்கிற நீங்கள் இல்ல ஏன்னா தொலைபேசியில போன் கதைக்கிற நீங்க அப்ப அந்த நேரத்திலே நீங்கள் என்ன செய்யணும் அவர்களோட பண்பா கதைக்கணும் கதைக்கிற ஆளோட அதே மாதிரி நீங்கள் அந்த அதைய சொல்றத கேட்கையும் என்ன பண்பாக கேட்க வேணும் என்ன
சரியா? அப்ப பாருங்க, முதலாவது ஒருவரை சந்திக்கும் போது வணக்கம் கூறுதல். ஆனா இப்ப நீங்க முதலாவதா காணுறீங்க. ஆனா ஸ்கூல்ல போனோம்னா நீங்கள் முதல்ல ஸ்கூலுக்கு போனோம்னா உங்களோட நண்பர்களை பார்ப்பீங்களா, இல்ல டீச்சர் இருந்தா டீச்சரை பார்ப்பீங்களா, இல்ல அதிபர் இருக்கு. அப்ப என்ன செய்யணும் உடனே எல்லாரும் ஓ குட் மார்னிங் சொல்லணும். என்ன ஓ குட் மார்னிங் சொல்லணும், இல்ல வணக்கம். என்ன சிங்களவர்கள் என்ன ஆயுபோவன் சொல்லுவீங்க, நாங்கள் என்ன வணக்கம் சொல்லலாம், இல்ல குட் மார்னிங் சொல்லலாம். அதுக்குமே என்ன பண்பாக ஏன்னா ஓ நாங்கள் குட் மார்னிங் சொல்லிருக்க நடந்து நடந்து எல்லாம் போய் குட் மார்னிங் சொல்லக்கூடாது. என்ன நின்று வடிவா சொல்லணும் குட் மார்னிங் சொல்லி. சரியா? ஒரு வேற ஒரு சந்தி கேட்க வணக்கம். அடுத்தது இன்னும் கருத்துக்களை முன்வைக்கும். இப்ப நாங்கள் கதைக்க போறோம்னு சொன்னா, அவரோட கதைக்க போறோம்னு சொன்னா இன்முகம், முகத்தை நாங்கள் மகிழ்ச்சியா வச்சிருக்கோம். ஏன்னா கோபமா வச்சு கதைக்கிறதோ இல்ல. ஏன்னா இன்முகத்தோட கருத்துக்களை பரிமாறும். அது கருத்துக்களை சிநேகபூர்வமா, சிநேகம்னா இப்ப நண்பர்களோட இப்படி கதைப்பீங்களே, அன்பாக கதைப்பீங்க. சரியா? அடுத்தது கருத்துக்களை பண்புடன் முன்வைக்க, நல்ல பண்போட இந்த கருத்துக்களை முன்வைக்கும். அடுத்தது கருத்துக்களை தெளிவாக கதைக்கணும். நான் கதைக்கிறோம் கொஞ்சம் சார்ஜ் இருக்குதா காடி மாத்திரம் பண்ணிட்டிருங்கோ. சரியா? பாருங்கோ. கருத்துக்களை தெளிவுடன் முன்வைத்த நீங்க கருத்துக்களை கதை கேட்க தெளிவா கதைக்கணும். என்ன விஷயம்னு சொல்லி நீங்கள் அதை தெளிவா கதைக்கணும். அவைகளுக்கு நீங்க கதைக்கிறது என்ன செய்யணும், விளங்கணும் மற்றவர்களுக்கு. அடுத்தது பண்பான வார்த்தைகளை கூறி பிறரிடமிருந்து விடை பெறுவோம். இப்ப நாங்கள் ஒரு ஆளோட கதைச்சு கொண்டு நிக்கிறோம்னு சொன்னா கதைச்சிட்டு என்ன செய்யணும், சரி தேங்க்யூ இல்ல நன்றி சொல்லி போட்டு நான் போய் வரேன்னு சொல்லி போட்டு வரணும். நின்று கதைச்சோண்ட உடனே இருந்தா போல வெளிக்கிட்டு வரதோ இல்ல. ஏன்னா இருந்தா போல நாங்கள் உடனே கதைச்சிட்டு சில நேரம் கதைச்சோண்டு இருந்த குறையில எழும்பி விட்டுட்டு ஒரு ஆளோட கதைச்சோண்டு நின்றுட்டு வந்துடுவோம். ஏன்னா அப்படி வரக்கூடாது. ஏன்னா இப்ப நாங்க கதைச்சு முடிஞ்சோன்னா சரி கதைச்சு முடிஞ்சது அவைகளுக்கு நன்றியோ இதை சொல்லி போட்டு பண்பாக பண்பான வார்த்தைகளை தேங்கு சொல்லி போட்டு விடைபெறுவோம். சரியா? அப்ப தொடர்பாடைக்குள்ள நாங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும் பிள்ளைகள். இது கட்டாயம். ஏன்னா எல்லா இடம் பாடசாலையில இருந்தாலும் சரி, நீங்க வீட்டில இருந்தாலும் சரி, மற்ற வெளியில போற இடங்கள்ல இருந்தாலும் சரி, ஏன்னா பண்பாக கதைக்க வேணும். அதே மாதிரி நீங்கள் இப்ப தொலைபேசியில உரையாடுவீங்க. ஏன்னா கதைக்கிற நேரம் ஏன்னா இப்ப ஒரு ஆள் உங்களுக்கு அழைப்பு ஏற்படுத்துறேன், ஏன்னா கோல் பண்றேன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீர்கள், நீங்கள் இன்னொரு ஆளுக்கு கதைக்க போறீங்க, இன்னொரு ஆளோட கதைக்க போறீங்களன்னு சொன்னா நீங்கள் அடிக்கிற நம்பர் சரியோன்னு முதல் பார்க்குவோம். ஏன்னா நீங்கள் அந்த கோல் பண்ற ஆளுடைய நம்பர் சரியா இருக்கும், இலக்கங்களை சரி பார்ப்போம். அடுத்தது நாங்கள் ஒரு ஆளை கோல் பண்ணிட்டோம்னு சொன்னா அங்க இருந்தாலும் என்ன சொல்லுவேன் மற்றால் ஹலோன்னு சொல்லுவேன். ஏன்னா அப்ப நாங்களும் என்ன செய்வோம், ஹலோன்னு சொல்லுவோம். என்ன ஹலோன்னு சொல்லுவீங்க. அப்ப தொலைபேசியில முதல் உரையாடைக்கு என்னன்னு சொல்றது, ஹலோன்னு தான் சொல்லுவோம். சரியா? அப்ப மற்றது ஆரெண்டு நாங்கள் அறிமுகம் செய்யணும். தொலைபேசியில கதை கேட்கல நீங்கள் என்ன எடுத்த உடனே சும்மா விஷயத்தை என்ன விஷயம்னு சொல்லி கதைக்க கூடாது. இப்ப நான் ஆரெண்டு சொல்லினா தானே என்ன அவைகளுக்கு தெரியும் இந்தெல்லாம் கதைக்குதுன்னு சொல்லி. சரியா? அடுத்தது ஒரு விடயம் சொல்ல போறோம்னு சொன்னா என்ன பண்பா சொல்லுவோம். மற்ற சுருக்கமா என்ன சில பேர் என்ன போன் எடுத்தா நிறைய நேரம் கதைச்சு கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும், என்ன பார்த்திருப்பீங்க வீட்டுல உங்களோட அம்மாக்கள் அல்லது வீட்டுல அம்மாப்பாக்கள் இருந்தா என்ன தாத்தா பாட்டியாக்கள் இருந்தா என்ன செய்வினா அவைய சில பேர் போன் எடுத்து கன நேரம் கதைச்சு கொண்டிருப்பின. ஏன்னா அப்படி கதைக்க கூடாது. சுருக்கமா என்ன விஷயம்னு சொல்லி அதை கதைச்சு போட்டு என்ன பண்பா கதைக்கணும், கதைச்சிட்டு வைக்கும். சரியோ? மற்றது மற்ற இடையூறு இல்லாம கதைக்கணும். ஏன்னா இடையூறு செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு இடையூறு செய்யாமல் நாங்கள் கதைக்கணும். சரியோ? அடுத்த கதைச்சு முடிய என்ன செய்யணும், நன்றி கூறித்தான் அந்த தொடர்பை நாங்கள் துண்டிக்க வேணும். ஏன்னா நன்றி கூற வேணும் கடைசியா.
சரியோ? அப்ப இது நாங்கள் தொடர்பாடலின் போது கடைபிடிக்க வேண்டிய நற்பழக்கங்கள். சரியா? அடுத்தது பாருங்கோ, நாங்கள் இந்த செய்திகள் ஏன்னா செய்திகளை நாங்க பல்வேறு முறைகள்ல இந்த தகவல்களை பெற்றுக்கொள்ற நாங்கள் அதுல முக்கியமா பிள்ளைகள் இந்த பத்திரிகை என்ன சரியா? நமது நாட்டில வெளிவர்ற தினசரி செய்தித்தாள்கள். சரியா? உங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்களோட வீட்டுல யார்ட வீட்டுல ஒவ்வொரு நாளும் பேப்பர் எடுத்து பாக்குற நீங்கள் சொல்லுங்க பாப்பம். வேற யார் உங்களோட வீட்டுல பேப்பர் எடுத்து யார் வாசிக்கிற நீங்க? என்ன பாக்குற நீங்க பேப்பர்ல? சிறுவர் பத்திரிகை. என்ன பேப்பர் எடுக்கிற நீங்க? என்ன பத்திரிகை பேப்பர் எடுக்கிற நீங்கள்? வேற வீரகேசரியா? வேற உதயன் பேப்பரா? உதயன் தினக்குரல். அப்ப உண்மையா பிள்ளைகள் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் வார என்ன எங்களோட தினசரி பத்திரிகைன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் வார பத்திரிகை தான் நாங்கள் தினசரி பத்திரிகைன்னு சொல்லுவோம். சில பத்திரிகைகள் வாரத்துல வரும், அல்ல மாத இதழ் மாதத்துக்கு ஒருக்கா வர்ற பத்திரிகைகளும் இருக்கு. ஆனா இது தினசரி வாரம், ஒவ்வொரு நாளும் வார பத்திரிகைகள்லாம் தினசரி பத்திரிகைகள் சொல்றோம். சரியோ? அதுலயும் பாருங்கோ, தமிழ் பத்திரிகைகள் இருக்கு, சிங்கள பத்திரிகைகள் இருக்கு, ஆங்கில பத்திரிகைகள் இருக்கு. என்ன அப்ப தமிழ் பத்திரிகைகள் என்ன கூடுதலா அநேகமா எல்லாரும் வீடுகள்ல நீங்கள் பேப்பர்கள் எடுத்து பாக்குற நீங்க. என்ன பாருங்கோ, தினகரன், வீரகேசரி, தினக்குரல், இதை விட பலம்புரி, உதயன் இவ்வாறான பத்திரிகைகளும் இருக்கு. என்ன தமிழ் பத்திரிகைகள். அதை விட சிங்கள பத்திரிகைகள் பாருங்கோ, லங்காதீப, தினமின, தினமின சிங்கள பத்திரிகைகள். அதே மாதிரி ஆங்கில பத்திரிகைகள் டெய்லி நியூஸ், டெய்லி என்ன 2 தரம் அடிபட்டிருக்கு பிள்ளைகள். அடுத்தது த ஐலண்ட் அந்த பத்திரிகைகள் ஆங்கில பத்திரிகைகள் வாரது. சரியா? சுடரொலியோ தமிழ் பத்திரிகைகள் தினகரன், வீரகேசரி, தினக்குரல், மற்றது உதயன், வலம்புரி, சுடரொலி இப்படியான பத்திரிகைகள் வாரது. சரியா? அப்ப கட்டாயம் எல்லாரும் பேப்பர் வாசிக்கணும் பிள்ளைகள். அப்பதான் என்ன உங்களுக்கு வாசிப்பும் விருத்தி அடையும். நீங்க அந்த பேப்பரை வாசிக்க உங்களுக்கு வாசிப்பு பழக்கம். இந்த பத்திரிகையில செய்திகளை நீங்கள் பாக்குறீங்க? பத்திரிகையில எவ்வாறான செய்திகளை பாக்குறீங்க? சொல்லுங்க பாப்போம். பத்திரிகையில நீங்கள் என்னென்ன விதமான செய்திகளை பாக்குறீங்களா? என்ன பாக்குற என்னம்மா விளங்க இல்ல? விபத்துக்களா? விபத்து, ஆக்சிடென்ட் அவ்வாறான நியூஸ்கள் வாரது. வேற வேற என்ன சொல்லுங்க? சக்சவி சொல்லுங்க பாப்போம். பேப்பர் பாக்குறதா? சிறுவர் பகுதிகள். வேற விபத்து, சிறுவர் பகுதி, அரசியல் பகுதி. வேற கட்டுரைகள் வரும். கட்டுரைகள் வாரது. வேற வேற பிள்ளைகள் சமய செய்திகள். ஏன்னா சமயம் சம்பந்தமான செய்திகள் வாரது. மற்ற உலகத்துல நடக்கிற விடயங்கள் தொடர்பாக அது புறம்பா வரும். ஏன்னா உலகத்துல நடக்கிற செய்திகள். அதை விட விளம்பரங்கள் வாரது. என்ன விளம்பரங்கள் பார்த்திருப்பீங்கள். என்ன அடுத்தது அரசு தொடர்பான விளையாட்டு செய்தி. என்ன விளையாட்டு விளங்கலையம்மா? ராசி பலன்கள் வாராது. என்ன அப்ப பத்திரிகையில இவ்வாறான தகவல்களை நாங்கள் பார்க்கலாம். அப்ப கட்டாயம் எல்லாரும் என்ன செய்யணும்? பேப்பர் எடுத்து வாசிக்கணும் பிள்ளையா? சரியா? சரி. அப்ப இதை விட பிள்ளைகள் நீங்கள்
பாடசாலையில அல்லது வேறொரு இடத்துல உங்களுக்கு அல்லது இன்னொருவருக்கு என்ன விபத்து ஏற்படும் போது என்ன பாடசாலையில விபத்துக்கள் ஏற்படுறது என்ன மற்றது வேறு இடங்கள்ல இப்போ வீட்டுல கூட சிறிய விபத்துக்கள் ஏற்படுறது என்ன விபத்து ஏற்படும் போது அதனை பற்றி நீங்கள் யாருக்கு அறிவிக்கும் இப்ப பாடசாலையில விபத்து ஏற்பட்டா நீங்க யாருக்குடன் அறிவிப்பீங்கள் உங்களோட டீச்சருக்கு சொல்லுவீங்க ஏன்னா அல்லது மாணவர் தலைவருக்கு அறிவிக்கலாம் அதிபர் வளர்ந்தவர்களுக்கு அறிவிக்கலாம் வீட்டிலே என்று சொன்னா கூட பெற்றோருக்கு அறிவிப்பீங்க அதை விட வளர்ந்தவர்களுக்கு ஏன்னா உங்களோட வீட்டுல பெரியாக்கள் இருப்பினும் அவைகளுக்கு நீங்கள் அந்த விபத்து ஒரு திடீரென்று ஒரு விபத்து நடந்துச்சுன்னு சொன்னா அதை நீங்கள் என்ன செய்யணும் அறிவிக்க வேணும் ஏன்னா நீங்க சிறியவர்கள் தானே அப்ப நீங்களுடனே பயந்துருவீங்களா பயப்படக்கூடாது என்ன உடனே இப்ப பாடசாலையில விபத்து நடந்தா உங்களோட வகுப்பாசிரியர் இல்ல ஏனைய ஆசிரியர்கள் இருப்பினும் மாணவ தலைவர்கள் இருப்பினும் சரியோ அவைகளுக்கு நீங்கள் அறிவிக்கலாம் சரியோ அப்ப வீட்டில நடந்ததுன்னு சொன்னா பெற்றோருக்கு ஏன்னா பெற்றோர் வளர்ந்தவர்கள் இருப்பினும் அவைகளுக்கு நீங்கள் அது தொடர்பா அறிவிக்கலாம் சரியோ என்னன்னு சொன்னா இப்ப ஒரு அவசரமா ஒரு விபத்து ஏதாவது நடந்துச்சுன்னு சொன்னா அதை நீங்கள் தெரியப்படுத்தும் ஏன்னா நீங்க சிறுவர்கள் இப்ப மற்றவர்களுக்கு அதை தெரியப்படுத்த வேண்டும் சரியோ அடுத்தது பாருங்கோ நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் நாங்க பிறந்த நாள் வாழ்த்து என்ன ஹாப்பி பர்த்டே ஹாப்பி நியூ இயர் சித்திரை புத்தாண்டு சித்திரை புத்தாண்டுக்கு மற்ற பிறந்த நாள் வாழ்த்துக்களோ உங்களுக்கு வாழ்த்து மடல்களை உங்களோட பாடசாலையில உங்களோட நண்பர்களுக்கு எல்லாம் வாழ்த்து மடல் தயாரிச்சு கொடுக்கலாம் ஏன்னா இனி நத்தார் வருது ஏன்னா புது வருட பிறப்பு வர போகுது அப்ப நீங்கள் அதுகளுக்கு வாழ்த்து மடல் தயாரிக்கலாம் அப்ப நீங்கள எல்லாரும் ஒரு வாழ்த்து மடல் செய்ய போறீங்க இப்ப வீட்டான எல்லாரும் இருக்கிறீங்க நல்ல கலர் பேப்பர்கள் எல்லாம் வாங்கி என்ன நீங்க ஏன்னா நீங்களே செய்யலாமல்லோ நல்ல கலர் சீட்டுகள் எல்லாம் இருக்கு வாங்கி செய்து நீங்க செய்யற வாழ்த்து மடலை அனுப்புங்க வைவர் சரியா அப்ப இந்த வாழ்த்து மடல்ல பிள்ளைகள் நீங்கள் என்ன ஒரு ஆளுக்கு வாழ்த்து தெரிவிக்க போறீங்களன்னு சொன்னா என்ன அது வாழ்த்துக்களை என்ன நல்ல வாழ்த்துக்களை தெரிவிப்பீங்க ஏன்னா நீண்ட ஆயுள் கிடைக்கட்டும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்ன நோயற்ற வாழ்வு கிடைக்கட்டும் ஏன்னா அது திருமண நாள் சில பேருக்கு திருமணம் கூட அப்பா அம்மாக்களுக்கு எல்லாம் திருமண நாள் வரும் அப்ப அதுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யலாம் திருமண வாழ்த்து தெரிவிக்கலாம் வாழ்த்து மடல் செய்து திருமண வாழ்த்து தெரிவிக்கலாம் உங்களோட தம்பி அக்கா அண்ணா தங்கச்சி பிறந்த நாள் வரும் அப்ப அவைகளுக்கு நீங்க என்ன செய்யலாம் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கலாம் அப்ப தெரிவிக்க என்ன நீங்கள் என்ன செய்யணும் அவைகளுக்கு நல்ல என்ன வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் நீண்ட ஆயுள் கிடைக்கட்டும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்ன ஹாப்பி பர்த்டே மற்றது நோயற்ற வாழ்வு கிடைக்கட்டும் அப்ப எல்லாண்டு வாழ்க அப்படி நிறைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் சரியோ அப்ப இவ்வளவு நேரம் நாங்கள் படித்தது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறோம் பிள்ளைகள் இவ்வளவு நேரம் நாங்கள் படித்தது கற்புல சாதனங்கள் சுவிப்பில சாதனங்கள் மற்றது கற்புல சுவிப்பில சாதனங்கள் அதை விட தொடர்பாடலின் போது நீங்கள் என்ன நற்பழக்கங்களை கடைபிடிக்கணும் பார்த்தனாங்க தெரியும் மற்றது எங்கட நாட்டுல வெளிவர்ற பத்திரிகைகள் பார்த்தனாங்க அந்த பத்திரிகைகள்ல என்னென்ன விதமான தகவல்கள் வாரதுன்னு சொல்லி பார்த்தனாங்க சரியோ அதை விட நீங்கள் ஒரு விபத்து ஏதாவது ஏற்பட்டுட்டேன்னு சொன்னா அதை யாருக்கு அறிவிக்க வேணும்னு சொல்லி பார்த்துட்டேன் சரியோ இப்ப டீச்சர் இதுல 3 கேள்வி போட்டிருக்கிறான் பாருங்க பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக சரியா பார்த்தல் மூலம் தகவல் பெற உதவும் சாதனங்கள் தகவல் பெற உதவும் சாதனம் என்னது
பார்த்தல் மூலம் என்று சொன்னா கண்ணால பார்த்து கேட்கலாது கேட்டல் மூலம் சொல்லுங்க பிள்ளைகள் விட சொல்றீங்க ஆரா தொலைக்காட்சி டீச்சர் சொல்றது இருக்கா கலந்தீங்கோ சொல்ற கலக்குதா எல்லாருக்கும் கேட்டல் பார்த்தல் மூலம் என்று சொன்னா நாங்க கண்ணாலையும் பார்க்கலாம் எமது நாட்டில வெளிவார பத்திரிகைகள் 3 அது உங்களுக்கு தெரியும் பத்திரிகைகள் 3 பத்திரிகைகளோட பேர் உதயன் வீரகேசரி தினக்குரல். சரி கட்டிக்காரர் பிள்ளைகள் இதோட நாங்க வகுப்பை நிறுத்திக்கலாம். தேங்க்யூ. அடுத்த வகுப்பில நாங்கள் வேறொரு பாடம் படிப்போம். இதோட இந்த பாடம் முடிஞ்சுதானே? ஓ சரியா? பாய் பிள்ளைகள். தேங்க்யூ.